வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் ஒரே பரபரப்பா கிளம்பி ஷர்ட் வேஸ்ட்னு கிளம்புறாரு. கண்ணாடியில இப்படியும் அப்படியுமா பார்த்து தலையை சீவிக்கிட்டு, சரிடா நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சந்தேகமா பார்த்துட்டு இருக்க சோழனும் பல்லவனும் சரிண்ணே போயிட்டு வானேங்கிறாங்க. பல்லவன் ஏதோ யோசனையில இருக்க சோழனுக்கு இருப்பு கொல்லல. எங்கேயோ இடிக்குதுன்னு அவரு சொல்லிட்டு இருக்க, இடிக்குதுன்னா தள்ளி உட்காரேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல ஈ அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு சோழன். போதுமா, நீ சொன்னதுக்காக இப்ப சிரிச்சிட்டல்ல, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவன் என்ன சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாரு. அண்ணனோட பிஹேவியரே சரியில்லடா அப்படிங்கிறாரு சோழன். அப்படியா? அப்படிலாம் எனக்கு ஒண்ணு தெரியலையேங்கிறாரு பல்லவன். இல்லடா, எனக்கு என்னமோ அண்ணன் சந்தாவை பார்க்க போகுதோன்னு தோணுது அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லவே இல்லைண்ணே, சேரண்ணன் தான் தெளிவா காது குத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சுல்ல, நீ சந்தாவை பார்க்க போகுதுன்னு சொல்ற அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் இந்த நேரத்துல யாராவது காது குத்து வைப்பாங்களாடா? டைத்த பாருன்னு அவரோட வாட்ச தம்பியோட முகத்துக்கு முன்னாடி காட்டுறாரு. அதுதான் பொய் சொல்ல தெரியாம சொல்லிட்டு போகுதுன்னா நீ அதை அப்படியே நம்பிட்டு இருக்க அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவன் அவர் சொல்றத கேட்கறதுக்கே ரெடியா இல்லண்ணே, அண்ணன் அப்படிலாம் பொய் சொல்லாது அப்படின்னு பல்லவன் ஸ்ட்ராங்கா சொல்ல, டேய் லூசு, அண்ணன் பொய் சொல்லிட்டு சந்தா வீட்டுக்கு தான் போகுது. நம்பலன்னா நீ வேணா என் கூடவே வா, நம்ம அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு போலாம். அண்ணன் நிஜமாவே காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் போகுதா இல்ல சந்தா வீட்டுக்கு போகுதான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, எதுக்குன்னே தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி பல்லவன் பாக்குறாரு. டேய் என்னடா யோசிக்கிற அப்படின்னு சோழன் கேட்க, இல்லண்ணே அண்ணனை போய் எப்படி ஃபாலோ பண்றதுன்னு தான் அதான் யோசிக்கிறேங்கிறாரு பல்லவன். சரி, அண்ணன் சந்தா வீட்டுக்கு தான் போகுது, 200 ரூபா பெட்டு, இப்ப வரியான்னு சோழன் கேட்க, 200 ரூபாயா நிஜமாவான்னு பல்லவன் கேட்கிறாரு. சத்தியமாடா அப்படின்னு சோழன் கையில் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்ல, 200 ரூபாயா? போலானே, அப்படின்னா போலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு பல்லவன். 200 ரூபாய்க்காக அண்ணனை ஃபாலோ பண்ணலான்னு யோசிக்கிறல்ல அப்படின்னு சோழன் நக்கலா கேட்க, இல்லண்ணே நான் வரலங்கிறாரு பல்லவன். அவரு முகத்தை வேற பக்கம் திருப்பிக்க, டேய் வாடா அப்படின்னு சோழன் கூப்பிட, இல்லண்ணே வேணானேங்கிறாரு பல்லவன். டேய் 500 ரூபா தர்றேன் வாடா அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லண்ணே வேணானேன்னு அவர் சொல்ல, டேய் 1000 ரூபா தர்றேன் வாடா அப்படின்னு கூட்டிகிட்டே ஓடிடுறாரு சோழன். 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. சோழன் சிஸ்டம்ல பாட்டை மாத்திக்கிட்டு இருக்க, அண்ணே என்னென்ன பண்றேங்கிறாரு பல்லவன். டேய் ஒரு நல்ல பாட்டு கேட்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன்டான்னு அவர் சொல்ல, நான் அதை கேட்கலண்ணே, நீ பாட்டுக்கு அண்ணனை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு வந்த, அண்ணன் எங்க இருக்குன்னே தெரியல, எங்க போய் அண்ணனை ஃபாலோ பண்றதுன்னு கேட்கிறாரு அவரு. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணன் எந்த பக்கம் திரும்பிச்சு, எங்க போகுது, எப்படி போகுதுன்னு எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு ஃபாலோ பண்ற, நீ பாட்டுக்கு ஒரு ரூட்ல போயிட்டு இருக்க அப்படின்னு பல்லவன் கேள்வியா கேக்குறாரு. ஏண்டா இப்படி நொய்யின்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்கிற, என்ன நம்பி நீ வரமாட்டியா அப்படின்னு சோழன் கேட்க, நான் எதுக்கு உன்னை நம்பணும் அப்படின்னு பட்டுன்னு கேட்டுடுறாரு பல்லவன். அட பாவி, என்னடா இப்படிலாம் பேசுற அப்படின்னு சோழன் கொஞ்சம் அதிர்ச்சியோட தான் கேக்குறாரு. நீ முதல்ல என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தங்கிறாரு பல்லவன். டேய் நான் என்ன சொன்னேன், அண்ணன் சந்தா வீட்டுக்கு தான் போகுதுன்னு சொன்னேன், அப்ப சந்தா வீட்டுக்கு தானே நாமளும் போகணும், அங்கதானே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி ஒருவேளை அண்ணன் அங்க போகலனா அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. டேய் கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரேண்டா, இந்த பாட்டை கேள்டா அமைதியா அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கலங்கிறாரு பல்லவன். பாட்டை மாத்துன்னு சொல்ல, ஏன் உனக்கு கை இல்லையா, நீயே மாத்துடாங்கிறாரு சோழன். பல்லவன் பாட்டை மாத்துறேங்கிற பேர் வழியில ஆள்காட்டி வரல வச்சு டொங்குன்னு குத்திட்டு இருக்காரு. பாட்டு கடன்னு மாறிக்கிட்டே இருக்கு. மொத்தத்துல எந்த பாட்டும் ஒரு லைன் கூட ஓடல. டேய் ஏதாவது ஒரு பாட்டை வையேண்டா, சும்மா ஏன் இப்படி தட்டிக்கிட்டே இருக்காங்கிறாரு சோழன். அதுக்கப்புறம் 4-5 தட்டி ஒரு பாட்டுல கொண்டு வந்து பல்லவன் நிறுத்த, ஐயோ பச்சை புள்ளையா இருக்கான், இவனை போய் கூட்டிட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சலிச்சுக்கிறாரு சோழன். சோழன் வண்டியை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, ஏன்னா இங்கே நிறுத்தினேன்னு கேக்குறாரு பல்லவன். தோ அதுதான் சந்தா வீடு, வீட்டுக்குள்ள போய் வண்டியை நிறுத்தவா அப்படின்னு கிண்டலா கேக்குறாரு சோழன். இங்கே நின்னாதாண்டா அண்ணன் வர்றது போறதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல, அங்க இங்க பார்த்துட்டு, ஆனா அண்ணனை காணோமே அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் மூளைய கழட்டி வச்சுட்டு வந்துட்டியாடா, அண்ணன் சைக்கிள்ல உருட்டிட்டு வருதுடா, நம்ம கார்ல வந்துட்டோம், அப்ப நாம தானே முன்னாடி வந்திருப்போம், அண்ணன் இனிமேதான் வரும் பாரு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு சோழன். அண்ணன் இங்கேதான் வரும்னு எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னு பல்லவன் கேட்க, வெயிட் அண்ட் சீ அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே அதுக்கு இல்லண்ணே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய்
இதுக்கு மேல நீ ஏதாவது கேள்வி கேட்ட கடுப்பாயிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சோழன் உண்மையிலேயே டென்ஷன் ஆயிடுறாரு. அப்பயும் அடங்காத பல்லவன், அதுக்கு இல்லன்னு ஒருவேளை அண்ணன் வரலன்னாங்கிறாரு அவரு. யூஸ்வலா நம்ம தான் பேசி பேசி எல்லாரும் உயிரையும் எடுப்போம், இன்னைக்கு இவன் ஏன் உயிரை எடுத்துருவான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சலிப்போட பெருமூச்சு விடுறாரு சோழன். பெருமூச்சோட நிமிர அவர் முன்னாடி அப்படியே சேரன் கொஞ்ச தூரத்துல ஹாயா சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு. அவரு ஏதோ ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ல போற ரேஞ்சுக்கு கனவுல மிதந்துகிட்டே ஓட்ட அக்கட சூடு அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவன் அங்க பாக்குறாரு. அவருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தாங்க முடியல. அண்ணே எப்படின்னு அப்படின்னு கேட்க இப்ப நம்புறியாங்கிறாரு சோழன். எப்படின்னு இவ்வளோ கரெக்டா சொன்ன அப்படின்னு பல்லவன் பார்த்துக்கிட்டே இருக்க சேரன் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு சந்தா வீட்டுக்குள்ள போறாரு. சேரன் வீட்டுக்குள்ள போக பார்வையை அண்ணங்கிட்ட திரும்பி என்னால நம்பவே முடியலன்னுங்கிறாரு பல்லவன். நம்பணும்டா, அண்ணனை எப்பவுமே நம்பணும் அப்படின்னு ரொம்ப பேத்திக்கிறாரு சோழன். கதவு கிட்ட வந்து நிக்கிற சேரன் அப்படியே லைட்டா நாக் பண்ண கதவை திறக்கிறாங்க சந்தா. அவரு வீட்டுக்குள்ள போக மறுபடியும் கதவை சாத்திடுறாங்க. பல்லவன் பயங்கரமா ஆச்சரியப்பட்டு எவ்வளவு கேஷுவலா வீட்டுக்குள்ள போகுது பாரு அப்படின்னு பல்லவன் சொல்ல, லவ் பண்ற பொண்ணு வீடு தானே, எதுக்கு தயங்கிக்கிட்டு நினைக்குது போலங்கிறாரு சோழன். நான் தான் சொன்னேன் இல்லடா, இது செகண்ட் டேட்டிங். அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பினப்பவே நினைச்சேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு சந்தாவும் அதே மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஜாலியா வெளியே போவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படின்னு இவ்வளவு கரெக்டா சொன்ன அப்படின்னு பயங்கர ஆச்சரியப்படுற பல்லவன், இந்த பாம்பின் கால் பாம்பரியம்னு சொல்லுவாங்களே அப்படியோ அப்படின்னு கேக்குறாரு. சோழன் வாழ்க்கையில முதல் முறையா வாய மூடிட்டு சும்மா பாக்குறாரு. ஜோக், சும்மா ஜோக் அப்படின்னு பல்லவன் சமாளிக்க, ஏண்டா என்ன போய் பொசுக்குன்னு பாம்புன்னு சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி பாக்குற சோழன் டயத்தை பாக்குறாரு. பல்லவன் சந்தா வீட்டு டோரையே பார்த்துட்டு இருக்க சோழன் இப்படி எப்படி பாக்குறவரு, ஏண்டா அண்ணன் உள்ளர போய் 10 நிமிஷம் இருக்காது, இந்நேரம் வெளியே வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்ல 10 நிமிஷமா ஆச்சு, 20 நிமிஷம் ஆகல அப்படிங்கிறாரு பல்லவன். அப்படியான சோழன் கேட்க, ஆமா 4-5 பாட்டு ஓடிடுச்சுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஏண்டா உள்ளர ஏதாவது சீரியஸா பேசிட்டு இருப்பாங்களோ அப்படின்றாரு சோழன். ஒருவேளை சந்தாக்கா ரெடி ஆயிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு அவரோட யூகத்தை சொல்றாரு பல்லவன். டேய், அவங்க ரெடி ஆகுறதுக்கு அண்ணனுக்கு உள்ளர என்னடா வேலை அப்படிங்கிறாரு சோழன். இப்படி கேட்டா என்னன்னே சொல்றது, வருவாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் டென்ஷனோட ஸ்டேரிங்கை தட்டிக்கிட்டு வாட்சை பார்த்துட்டு இருக்க, இவங்க இப்ப வெளியே வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு பல்லவன் கண்ணை மூடி சாஞ்சிக்கிறாரு. சோழனும் ரொம்ப சலிப்போடு நெத்தியில விரல வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு இன்னும் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பல்லவன் சலிப்பா கேட்டு பதில் வரலன்னு திரும்பி பார்க்க நெத்திக்கு விரல முட்டு கொடுத்து தூங்கிட்டு இருக்காரு சோழன். அண்ணே நீ என்னென்ன இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு பல்லவன் கேட்க பொடக்குன்னு ஒரு குட்டி தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற சோழன், இல்லடா ஏசி ஜம்முன்னு இருந்தது அதான் சொக்கிட்டேன் அப்படிங்கிற சோழன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க, அண்ணன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு இன்னும் வரலையேங்கிறாரு பல்லவன். 1/2 மணி நேரம் ஆச்சா அப்படின்னு வாட்ச பாக்குற சோழன், ஏண்டா ஒருவேளை உள்ளர ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்ல, இருக்கும் அப்படிங்கிறாரு பல்லவன். ஏண்டா நான் சொன்ன நீ ஆமாங்கிற அப்படின்னு சோழன் கேட்க, வேற என்னென்ன சொல்றதுன்னு கேக்குறாரு அவரு. அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லணும்டா அப்படின்னு சோழன் சொல்ல, ரகுவரன் டைலாக் தான் நமக்கு ஞாபகம் வருது. அவங்களே பாம வைப்பாங்களாம், அதுக்கப்புறம் அவங்களே எடுப்பாங்களாம், என்ன இதெல்லாங்கிற மாதிரி அவரே ஒண்ணு சொல்லுவாராம். அதை ஆமோதிச்சு சொன்னா அப்படி சொல்லக்கூடாதும் பாரா. என்ன சோழன் இதெல்லாம், அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லணும்டா அப்படின்னு சோழன் சொன்னதுக்கு அப்படிலாம் தோணலையேங்கிறாரு பல்லவன். தோணலையாங்கிற சோழன் வாட்ச பாக்குறாரு, ரோட்டை பாக்குறாரு, சந்தா வீட்டை பாக்குறாரு. அவங்க வெளியே வர்ற கணக்கா தெரியல. ஐயோ 35 நிமிஷம் ஆச்சுடா அப்படின்னு வாட்ச பார்த்துட்டு சொல்ல, ஒருவேளை செகண்ட் டேட்டிங் வீட்டுல தான் நடக்குதோ அப்படிங்கிறாரு பல்லவன். அண்ணனா நான் என்னமோன்னு நினைச்சேன்டா, இப்படி பொய் சொல்லுது. 40 நிமிஷம் ஒரு பொண்ணு கூட தனியா இருக்குது, இதுல நான் எந்த பொண்ணு கூடயும் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம்லாம் வேற வாங்குச்சு அப்படின்னு பயங்கர ஆத்தாமையோட சொல்றாரு சோழன். என்னென்ன பண்றது, பாவம் தான் நீங்கிற மாதிரி பல்லவன் பார்க்க, ஆனா அண்ணன் மட்டும் பொய் சொல்லலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், என்னடா நியாயம் இதெல்லாங்கிறாரு சோழன். அண்ணே லவ் பண்ற பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணுது, நீ அப்படியா, போற வர்ற பொண்ணுங்க எல்லார்கிட்டையும் பேசுவேங்கிறாரு பல்லவன். 2 ஒண்ணா அண்ணே அப்படின்னு கேட்க, டேய் பேசுறது ஒரு குத்தமாடா, உனக்கெல்லாம் பொறாமடா பொறாம அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன பொறாமன்னு கேக்குறாரு பல்லவன். எனக்கு பொண்ணுங்க கிட்ட நல்லா பேச வருது, உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுனாவே பயம், அதான் என் மேல இருக்க பொறாம அப்படியே காண்டா மாறி இப்படி வார்த்தையா வெளியே வருதுங்கிறாரு சோழன். வார்த்தை வர்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அண்ணன் வருதான்னு பாப்போம். இப்பவே 45 நிமிஷத்தை தாண்டிடுச்சு
அப்படின்னு டைம் பாம்புக்கு டைம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பல்லவன். ரெண்டு பேரும் டென்ஷனோட கதவை பார்த்துட்டு இருக்க. இல்லடா, இதுக்கு மேல விட முடியாது, நான் உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சீட் பெல்ட்டை கழட்டிட்டு டோர்ல கைய வைக்கிறாரு சோழன். பல்லவன் பட்டுன்னு அவர் கைய பிடிச்சிட்டு, நீ எப்படின்னு உள்ள போவ அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு பல்லவன். எப்படின்னா நடந்துதான் அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ மரண கடிக்கிறேன்னு அப்படின்னு நினைக்கிற பல்லவன், நாம ஃபாலோ பண்ணது அண்ணனுக்கு தெரியாதுங்கிறாரு. இப்ப போய் நீ நின்னு நான் அண்ணன் தப்பா நினைக்காத அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் அதுக்கு நான் அப்படியே விட சொல்றியா, நீ சின்ன பையன், உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே எனக்கு இதெல்லாம் நல்லா புரியும்னு, நீ அங்க போய் நின்னா ஏதாவது தப்பாயிட போகுதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, என்ன வேணா தப்பா ஆகட்டுமே, இன்னும் கல்யாண பேச்சு கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள 45 நிமிஷம் ரொமான்ஸ் கேக்குதா, நான் விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன், இப்பவே போய் கையும் களவுமா பிடிக்கிறேன் பாரு, இரு வந்துடுறேன் அப்படிங்கிற சோழன் இறங்க. அண்ணே அண்ணே வேண்டாண்ணேங்கிறாரு பல்லவன். இருடா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற சோழன், இருடா வந்துடுறேன் கையில ஜாட காட்டிட்டு சந்தா வீட்டுக்கிட்ட போறாரு. அச்சச்சோ அண்ணன் வேற போகுது, அண்ணன் உள்ளர இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு கண்ணாடி இறக்கிட்டு கண்ணை பூரா அங்கேயே வச்சிருக்காரு பல்லவன். உள்ளர சந்தா டீ போட்டுட்டு இருக்காங்க. ஓ டீ தூளை போட்டோன்னா பட்டையை போட்டுடணுமா அப்படின்னு அங்க இருக்க கட்டில உட்காந்துக்கிட்டு சேரன் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க சந்தா. சரி சரின்னு அவர் சொல்ல, சந்தா அடுப்பு பக்கம் திரும்பி இஞ்சியை நசுக்கி அதை கிழிச்சு உள்ளர போடுறாங்க. என்னப்பா பிரியாணியில போடுற எல்லாத்தையும் போடுற அப்படின்னு சேரன் கேட்க, மசாலா டீ இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சந்தா. ஓ அப்படின்னு அவரு உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க சந்தா இப்படியா அப்படிமா திரும்பி பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்க பாக்ஸ்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்றாங்க. இது என்னன்னு சேரன் கேட்க, பால்கோவா அண்ணனுக்காக பண்ணேங்கிறாங்க அவங்க. ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு தேங்க்ஸுங்கிறாரு சேரன். இந்தா அப்படின்னு அதுல கொஞ்சம் உடைச்சு கொடுக்க சந்தா வாங்கி அதை கடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோழன் அந்த 50 அடி தூரத்தை அரை மணி நேரமா கடந்து வர்றாரு. ஒரு வழியா வாசப்படி ஏறிடுறாரு. பல்லவன் பயங்கர சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்காரு. சோழன் கதவு கிட்ட போறதும் அதை தட்டலாமான கையெடுக்கிறதும் மறுபடியும் கீழே வர்றதும் மண்டையை பிச்சுக்கிறதுமா நின்றுட்டு இருக்க. பல்லவன் மொபைல் எடுத்து கால் பண்றாரு. சோழனோட மொபைல் ரிங் ஆக அப்படின்னு எடுத்து பாக்குறாரு. கால் அட்டன் பண்ணி, டேய் சொல்லுடாங்கிறாரு மெதுவா. அண்ணே என்ன நீ இன்னும் உள்ளர போகலையா அப்படின்னு பல்லவன் கேட்க, போறேன்டா இரு சொல்லிட்டேன், ஆனா உள்ளர போக ஒரு மாதிரியா இருக்குடா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அண்ணன் நம்மள சித்தப்பா ஆக்கிடுவார் போல இருக்குடா அப்படின்னு சோழன் சொல்ல, என்னன்னே சொல்ற, அண்ணன்லாம் ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்குன்னு அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் கதவு வேற தாப்பா போட்டிருக்குடா அப்படின்னு சோழன் சொல்ல, தாப்பா போட்டிருக்கா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கிறாரு பல்லவன். அட ஆமாண்டா, நீ வையே நான் வர்றேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு அங்கேயே நின்று விரல கடிச்சிட்டே நிக்கிறாரு சோழன். உள்ளர ஒரு வழியா டீ ரெடி ஆயிடுது. சந்தா டீயை வடிகட்ட, போதும் போதும் போதுங்கிறாரு சேரன். சந்தா ஒரு டம்ளர் அவர்கிட்ட எடுத்து கொடுக்க, அப்படின்னு வாங்கிக்கிறாரு. ஆஹா சூப்பர் பகூத் அச்சா அப்படின்னு கொஞ்சோண்டு வாயில வச்சுட்டு உடனே சொல்றாரு, அப்பா லைஃப்ல மொதல் டைமா இன்னைக்குதான் வெறும் டம்ளர் இல்லாம டம்ளருக்குள்ள டீ வேற தெரியுது, மசாலா டீ மொதல் தடவையா குடிக்கிறேன், நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறாரு சேரன். ஒரு வழியா குடிச்சு முடிச்சுட்டு, நான் குடிச்சு முடிச்சிட்டேன் நீயும் குடிச்சிடு சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டம்ளரை கீழே வைக்க, இந்த பக்கம் சந்தாவும் டம்ளரை கீழே வைக்கிறாங்க. குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமான்னு தலையாடுறாங்க. சரி போலாமா அப்படின்னு சேரன் எழுந்து நிக்க சந்தாவும் எழுந்திருக்கிறாங்க. தலையில துணியை போட்டுக்கிட்டு கண்ணாடியில போய் பொட்டு அட்ஜஸ்ட் பண்றாங்க சந்தா. அவங்க கண்ணாடியை பார்க்க இவர் ஏகத்துக்கும் வெக்கப்பட்டு நிக்கிறாரு. சந்தா அவர் முன்னாடி வந்து மே கைசேகங்கிறாங்க. சூப்பரா இருக்க, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு காத்துல திருஷ்டி கழிக்கிறாரு சேரன். அப்பா பாரு எவ்வளவு திருஷ்டி பாத்தியா உனக்கு அப்படின்னு சடச்சடன் நெட்டி முறிக்க அவர் சொல்றாரு. சந்தா ஏகத்துக்கு வெக்கப்பட்டு சிரிக்க இவர் அந்த வெக்கத்தை ரசிச்சு இவர் வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. வெளியே சோழன் பயங்கர தவிப்பா நிக்கிறாரு. கடிச்சு கடிச்சு ஒரு விரலியே சாப்பிட்டுருவாரு போல இருக்கு. போலாமா வேணாமா கதவை தட்டலாமா அப்படின்னு குழம்பி போய் நிக்க, சரி போலாமான்னு கேக்குறாரு சேரன். அப்படின்னு சந்தா கொஞ்சம் வெக்கத்தோட தலையாட்டுறாங்க. கதவை லாக் நீக்கிற சத்தம் கேட்ட உடனே சோழன் குடுகுடுன்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. அண்ணன் என்ன திடீர்னு புலி தோர்த்துற மாதிரி ஓடி வருது அப்படின்னு திகைச்சு போய் பாக்குறாரு பல்லவன். ஓடி வந்து கார்ல ஏறுற சோழன், டேய் கீழே குனி அப்படின்னு பல்லவனையும் வச்சு அழுத்திடுறாரு. ரெண்டு பேரும் மெதுவா நிமிந்து பார்க்க சேரன் வெளியே வர்றாரு. சந்தாவும் வெளியே வர, என்னன்னு ஒரு மணி நேரம் வீட்டுல தனியா இருந்துட்டு இப்ப வீட்டை போட்டுட்டு வெளியில போறாங்கன்னு கேக்குறாரு பல்லவன். டேட்டிங் இன்னும் முடியல போல, இரு போலாம் அப்படின்னு சோழனு டென்ஷனா இருக்காரு. அண்ணே இதுக்கு மேல ஃபாலோ பண்ணி என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பல்லவன் கேட்க, ஏண்டா எந்த வேலை செஞ்சாலும் மொத்தமா முழுசா செய்ய வேணாமடா, ஏற்கனவே ஒரு மணி நேரம் கதவை சாத்தி என்ன பண்ணினாங்கன்னு தெரியல, இப்ப எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க, அப்படியே விட்டுட்டு போகணும்னு சொல்றியான்னு கேக்குறாரு சோழன். சேரன் சைக்கிள் கிட்ட வர சந்தா பக்கமா வந்துட்டு இருக்காங்க. இல்லண்ணே
நாம காரை வச்சுட்டு சைக்கிள் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு பல்லவன் கேட்க, அது ஏன் கவலை, நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கிறாரு அவரு. சேரன் சைக்கிள் எடுத்து அதுல ஏறி உட்காந்து, சந்தா வா வந்து உட்காருன்னு கூப்பிடுறாரு. என்ன பண்ண போறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆர்வமா தண்ணிக்குள்ள இருந்து தலையை நீட்டி பாக்குற கொக்கு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. சந்தா வந்து முன்னாடி உட்காந்துக்க. பல்லவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாக்குற சோழன் முகத்தை ஒரு வெட்டு வெட்டிட்டு, பாத்தியாடா வண்டியில பின்னாடி உட்கார கூடாதா, முன்னாடி உட்காரணுமா அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாண்ணே ரொம்ப ஓவரா இருக்குண்ணே இதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் கடுப்போட பாக்குறாரு பல்லவன். ரெண்டு பேரும் உட்கார்ந்தாலும் இன்னும் சைக்கிள் நகரவே இல்ல. போன முறை பீச்சுக்கு போனாங்க, இப்ப எங்க போறாங்களோ, கடைசியில அண்ணங்கிட்ட இருந்து நான் தான் கத்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு சோழன் வெறுப்போட சொல்றாரு. அப்ப நீ கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் நான் உன்னை டேமேஜ் பண்ணலாம், நீ என்ன டேமேஜ் பண்ணக்கூடாது, பிச்சு புடுவேன் பிச்சு பாத்துக்க அப்படின்னு சோழன் மிரட்ட, உனக்கு இந்த வெட்டி வாய் தானே வேற ஒண்ணும் இல்லைன்னு சிரிக்கிறாரு பல்லவன். ஒருவேளை ஹோட்டலுக்கு எங்கேயாவது சாப்பிட போவாங்களோ அப்படின்னு பல்லவன் கேட்க, யாருக்கு தெரியும், முதல்ல அண்ணன் கதவை சாத்திட்டு 1 மணி நேரம் ரொமான்ஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல, இனி அண்ணன் அவங்கள பப்புக்கு கூட்டிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு கடுப்போடு திரும்புறாரு சோழன். அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லதான் பல்லவனுக்கு ஆசை. ஆனா எதுவும் சொல்ல முடியாம பாக்குறாரு. அண்ணன் இப்ப ஆளே மாறிடுச்சுடா, பீச்ல போய் ஃபைட் பண்ணுது, நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு வந்து சந்தா வீட்டுல ரொமான்ஸ் பண்ணுது, இன்னைக்கு வெளியே வேற போகுது, இனி நான் விடுறதா இல்ல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இங்க இப்படி ரெண்டு பக்கிங்க புலம்பிட்டு இருக்குன்றது தெரியாம சேரன் அப்படியே புன்னகை மன்னனா சைக்கிளை ஓட்ட, சந்தா அப்படியே காதல் கிளியா முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. சைக்கிள் ஓடல, ஊறுதுன்னு சொன்னா கூட அது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் தெரியுது. மெல்ல மெல்ல காரை கிராஸ் பண்ண இவங்க ரெண்டு பேரும் குனிஞ்சிக்கிறாங்க. டேய் அங்க பாரு பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, அவசரமா சீட் பெல்ட் எடுத்து போடுறாரு பல்லவன். இவரும் சீட் பெல்ட் போடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் போடுற வேகத்தை பார்த்தா ஏதோ பிளைட்டை ஃபாலோ பண்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் படு ஜாலியா பேசிக்கிட்டே சைக்கிள்ல போயிட்டு இருக்க, என்ன போய்கிட்டே இருக்கு அப்படின்னு இவங்கள விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவன் ஏக டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்காரு. கார் போயிட்டு இருக்க ஒரு இடத்துல சேரன் சந்தா கிட்ட குனிறாரு. ஏண்டா டேய் அண்ணன் கிஸ் அடிக்குதோ அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணே அந்த அளவுக்கு எல்லாம் கேவலமா யோசிக்காதண்ணே, சுத்தமா நல்லா இல்ல, பேசாம வாண்ணே வீட்டுக்கு போயிடலாண்ணே அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் என்னைக்குமே முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டேன் அந்த சோழன், எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு காரை ஓட்டிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தாவோட ஷால் தலையில இருந்து கழுத்துல விழுந்துருது. முன்னத்தில முடி கற்றைகள் பறந்துட்டு இருக்க, என்ன சந்தா காத்து ரொம்ப அடிக்குதா, முன்னாடி உட்கார கஷ்டமா இருக்கான்னு சேரன் கேக்குறாரு. முஜே ஓகே தான், நல்லா இருக்கு அப்படின்னு சந்தா சொல்ல, நான் உன்னை ஆட்டோவிலயோ இல்ல கார்லயோ தான் கூட்டிட்டு வந்திருக்கணுமோ அப்படின்னு சேரன் கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல, எனக்கு இது பிடிச்சுதான் இருக்கு அப்படின்னு ஹிந்திலையும் தமிழ்லையும் சொல்றாங்க சந்தா. சந்தா மனிஷா கொய்ராலாவா மாறிட அரவிந்த சாமியா மாற நினைச்சு சேரன் சைக்கிளை ஓட்டிட்டு இருக்காரு. டேய் டேய் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப காண்டா இருக்குடா அப்படின்னு சோழன் சொல்ல, எதுக்குன்னேங்கிறாரு பல்லவன். எனக்கு கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆகுதுடா, ஆனா எனக்கு ஒரு பூண்டு கூட நடக்க மாட்டேங்குது. ஆனா அண்ணனுக்கு பாத்தியா, என் தங்கச்சியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்னு அண்ணன்காரனே சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டேட்டிங் பண்றாங்க. 1 மணி நேரம் கதவு சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பொறாமையிலையும் ஆதங்கத்திலையும் பொங்கி புழுங்கிட்டு இருக்காரு சோழன். நான் இத பத்தி எந்த கவலையும் இல்லாம சேரனும் சந்தாவும் ஜாலியா பேசிக்கிட்டே சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும்னு சேர என்ன இத்தனை நாள் கல்யாணமே வேணான்னு சொல்லுச்சு, இப்ப சந்தாக்கா வந்துட்டாங்கல்ல, அதே மாதிரி நிலா அண்ணி இன்னைக்கு வேணான்னு சொல்றாங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல அதுவும் மாற வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, சோழனுக்கு சுவாரஸ்யம் கூடுது. அப்படியா சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமாண்ணே நீ மட்டும் உன் ஃப்ராடுத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சு பாரு, எல்லாம் சரியாயிடுங்கிறாரு பல்லவன். அது கஷ்டமான வேலையாச்சே அப்படின்றாரு சோழன். ஏன்னா பொய்யும் ஃப்ராடுத்தனமோ அவர் விடுற மூச்சு மாதிரி, அதை நிறுத்திட்டு அவர் என்ன பண்ண முடியும். அப்பாடா ஒரு வழியா காதல் கிளிகளின் காதல் வாகனம் ஒரு இடத்துல வந்து நிக்க, இவங்களும் வேற வழி இல்லாம காரை நிறுத்துறாங்க. அது ஒரு கோவில். சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு சேரன் இறங்கி வான்னு சந்தாவை கூட்டிட்டு போறாரு. இவங்களும் காரை நிறுத்திட்டு இறங்கி வர்றாங்க. டேய் டேய் சைக்கிள் அங்கதான்டா நிக்குதோடா, வாடா 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 அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் 007 முன்னாடி ஓட 006 பின்னாடி நடந்து போறாரு. இதெல்லாம் எதுக்குன்னே அப்படின்னு பல்லவன் கேட்டாலும் பாக்குறத நிறுத்தல. 2 பேரும் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்னடா பண்ணுது அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணே கோவிலுக்கு வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாரு பல்லவன். சாமி தானே கும்பிடுவாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, அது எங்களுக்கு தெரியாது பாரு அப்படின்னு முறைச்சிட்டு மறுபடியும் அண்ணனை பாக்குறாரு சோழன். வேற எங்கேயாவது போவாங்கன்னு நினைச்சேன், ஆனா கோவிலுக்கு வந்துருச்சு, பரவாயில்ல அப்படின்னு சோழன் கொஞ்சம் நிம்மதியோட சொல்ல, இப்பதான் உனக்கு மனசு சமாதானம் ஆகுது போல அப்படின்னு பல்லவன் படுநக்கலா கேக்குறாரு. டேய் இருடா,
ஒருவேளை அண்ணே நம்மளுக்கு தெரியாம சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகுதோ அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே நீ என்ன இவ்ளோ யோசிக்கிற? நம்ம கிட்ட சொல்லாம அண்ணே எப்படி நான் கல்யாணம் பண்ணோம்? அதெல்லாம் இருக்காதுன்னுங்கிறாரு பல்லவன். அவங்க 2 பேரும் கோவிலுக்குள்ள போயிட்டு இருக்க. டேய் பல்லவா, இதை இப்படியே விடக்கூடாதுடா. அண்ணன் வேற ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. சீக்கிரமே இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுடணும். ஆமாண்டான்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நடந்துட்டு இருந்த சந்தா டக்குன்னு தடுக்கி விழ போக சேரன் ஹீரோவா மாறி அவங்கள தாங்கி பிடிச்சி இடுப்புல கைய வச்சு காப்பாத்துறாரு. இங்க வந்து கூட ரொமான்ஸா அப்படின்னு சோழன் அதிர்ச்சியா பார்க்க பல்லவன் சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. கையெல்லாம் புடிச்சு கூட்டிட்டு போகுதுரா அப்படின்னு சோழன் காண்டு ஏறிட்டு இருக்க. நல்லா இருக்கட்டும் விடுனேங்கிறாரு பல்லவன். இருக்கட்டும் இருக்கட்டும், யார் வேணானா அப்படின்னு சோழன் சொல்ல. சரி இப்ப நம்ம வீட்டுக்கு போகலையான்னு கேக்குறாரு பல்லவன். போலாண்டா, கொஞ்சம் இரு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க இருந்து பாக்குற பல்லவன், அண்ணே வாண்ணே, அட வாண்ணே வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. சோழனும் வேற வழி இல்லாம போறாரு. வீட்டுல நடேசன் டேப் ரெக்கார்டரை போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. கூட சேர்ந்து ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு பாட்டை கேட்டுக்கிட்டு அவர் பாடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க. நிலா வீட்டுக்கு வர்றாங்க. என்ன இந்த நேரத்துல வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு நடேசனை பார்த்து கேட்க. ஏன் வீட்டுல இருக்க கூடாதா என்ன அப்படின்னு கேக்குறாரு நடேசன். நான் அப்படி சொன்னேன்னா வம்புக்கு இழுக்கிறீங்க பாத்தீங்களா அப்படின்னு நிலா சொல்ல. நீ கேக்குற கேள்வியே அப்படி இருக்கே அப்படின்னு நடேசனும் சலிக்காம பதில் சொல்றாரு. என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஃப் இயர்லி லீவுக்கு ஊருக்கு போயிருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்க. நான் என்ன ஸ்கூல்லையா படிக்கிறேன் ஹாஃப் இயர்லி குவார்டர்லின்னுட்டு அப்படின்னு நொடிக்கிறாரு நடேசன். இல்ல எப்பவும் ஒரு கேங்கா சுத்துவீங்களே அதான் கேட்டேன்னு நிலாவும் சலிக்காம வம்பிழுக்கிறாங்க. அவங்களாம் அவங்க பேர பசங்களை பாக்குறதுக்காக ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு நடேசன் சொல்ல. நானும் அதைத்தானே சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்ல. இவரு நிலாவை பார்த்துட்டு அப்படியான்றாரு. ஆமா அப்படின்னு நிலா சொல்ல. சரி சரின்னு தலையாட்டிக்கிறாரு. சரி சாப்பிட்டீங்களான்னு நிலா கேட்க. ஆச்சு ஆச்சு, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாரு. நான் போகும்போது சாப்பிட்டு தானே போனேன் அப்படின்னு நிலா சொல்ல. ஓ சரி சரிங்கிறாரு. நிலா வீட்டுக்குள்ள போக நடேசன் எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. நாளைய ப்ரோமோல நிலா கீழே விழுந்தது அப்பதான் தெரியுது இவங்களுக்கு எல்லாம். ஐயோ நல்ல காயமாயிருக்கே, வாங்க முதல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம் சோழன் பதறாரு. பாண்டியன் பல்லவன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. டே சோழா, இனிமே நீயே நிலாவை தினமும் ஆபீஸ் கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. சோழன் ரொம்பவே பதறி போய் அவங்க கைய பிடிச்சி, ஏங்க பார்த்து போயிருக்கலாம்ல அப்படின்னு அழாத குறையா கேக்குறாரு. நிலா பெட்ரூம்ல உட்கார்ந்து இருக்க. அவங்க மனசுல சோழன் வந்து நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.